2024ஓட சென்னை பிளே ஆஃப் சான்ஸை தட்டி தூக்குன ஆர்சிபியை ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பழிவாங்கன்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு சோகம்தான் மிஞ்சிச்சு. பில்சால்ட், கோலி, ராஜூத் பட்டிதார்னு சென்னை பிச்சை கணிச்சு ஸ்பின்னர் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. சிஎஸ்கேக்கு ரன் தேவைப்பட்ட போது தோனி இப்போ வந்துடுவார், அடுத்த விக்கெட் விழுந்ததும் வந்துடுவார் அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டே இருந்து 9ஆவதாக கிளம்புறங்கன்னா தோனியை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. கடைசி கட்டத்தில் தோனி அதிரடியாக ஆடினாலும் நிறைய ரன்கள் தேவைப்பட்டதால் வின் பண்ண முடியாமல் போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஐபிஎல் வரலாற்றிலேயே நேற்று வித்தியாசமான இன்னொரு நிகழ்வு நடந்தது. இது சென்னை கிரவுண்டா இல்லது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்ப அதிக அளவில் வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கேவை ஆர்சிபி டாமினேட் பண்ண ஆர்சிபின்னு சென்னை சேப்பாக்கம் ஃபுல்லாக ஆர்சிபி ரசிகர்கள் கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே ரசிகர்களோட நிலைமையோ அமைதியாக இருக்க வேண்டியதாக போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, மெயினாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டிக்கெட்டை மட்டும் விற்றுட்டு மீதி எல்லா டிக்கெட்டையும் உள்ளூர் ரசிகர்களுக்கு தான் விற்பாங்க. டிக்கெட் வாங்குற நாளன்னைக்கு புக்கிங் ஆப்ஸை பார்த்து சென்னை ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு முன்னாடியே 1,00,000 பேர் காத்திருந்திருக்காங்க. இதில் தான் ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. காத்திருந்த ரசிகர்களுக்கு சோகம்தான். கடைசியில் சிஎஸ்கே தரப்பில் ஆர்சிபி ரசிகர்கள் கோஷம் போட்டதை சென்னை ரசிகர்களால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னைக்கு தான் அதிக அளவு ரசிகர்கள் இருந்திருக்காங்க. சென்னை ஹோம் கிரவுண்டு தவிர எந்த கிரவுண்டு போனாலும் மஞ்சள் படை பின்னாடியே போய் சென்னை சிஎஸ்கே அணிக்கு பயங்கர சப்போர்ட்டும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்ச்சில் தலைகீழாக மாறி ஆர்சிபி ரசிகர்கள் சென்னை ரசிகர்களை அலற விட்டுருக்காங்க. நேற்று நடந்த இந்த விஷயமே ஆர்சிபி சென்னை போட்டிக்கு ஒரு பெரிய ஹைப்பாக மாறி இருக்கு. ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே ரசிகர்கள் அலற விடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரசிகர்கள் கோஷமிடுறது ஒரு பக்கம் இருக்க, சிஎஸ்கே அடுத்த போட்டியில் வின்னாயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆர்சிபி கூட. பொறுத்திருந்து பார்க்கலாம், சிஎஸ்கே ரசிகர்களும் சிஎஸ்கேவும் ஆர்சிபியை தட்டி தூக்குவாங்களா அடுத்த கேமில் என்ன. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.